வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவித்யா சுரேந்திரன். ஜெர்மனிய அதிபர் ஒலாஃப் சோல்ஸ் ஏற்கனவே ஒரு பெரிய பணியை வகுத்துள்ளார். சீரியாவில் சட்டபூர்வமாக பாதுகாப்பான வாழ்க்கை முறை சாத்தியமாகும். ஜனநாயகம் உருவாகின்றது. வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் ஒன்றாக வாழ முடியும் என்று அவர் செவ்வாய்க்கிழமை மாலை கூறினார். தகஸ்தெமென்கள் ஜனநாயகம் பல தசாப்தங்களாக சர்வாதிகார ஆட்சியில் இருந்த அரபு நாட்டிற்கு ஒரு பெரிய சொல். லிபியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக்கில் இது போன்ற முயற்சிகளில் குறைந்தபட்சம் ஓரளவு தோல்வியடைந்த மேற்கு நாடுகளுக்கு ஒரு பெரிய வார்த்தையாகும். எனவே மத்திய வெளியுறவு மந்திரி பேர்பக் எச்சரிக்கையுடன் வலியுறுத்துகின்றார். அனைவருக்கும் இலவச சீரியாவுக்கான போராட்டம் இன்னும் வெற்றி பெறவில்லை என்று பேர்பக் கூறினார். அமைதியான முறையில் அதிகாரம் மாற்றப்படும் பட்சத்தில் அரச கட்டமைப்புகள் கட்டப்படும் போது சிறுபான்மையினரும் மேசையில் இருக்க வேண்டும். இறுதியில் சுதந்திரமான தேர்தல்கள் நடக்கலாம். இதை ஆதரிக்க ஜெர்மனி விரும்புகின்றது. குறுகிய காலத்தில் மனிதாபிமான உதவிக்காக 8 மில்லியன் யூரோக்கள் கிடைக்க ஜெர்மனி விரும்புகின்றது. நாட்டின் நிலைமையை ஸ்திரப்படுத்துவதற்கு கடினமான பாதுகாப்பு நிலைமை இருந்த போதிலும் உள்ளூர் மக்களுக்கு மேலும் உதவி விரைவாக வர வேண்டும் என்று பேர்க் மேலும் கூறினார். பாடன் வூர்ட்டன்பெர்க் மற்றும் ஹெச புலனாய்வாளர்கள் IS ஆதரவாளர்கள் என்று சந்தேகிக்கப்படும் 3 பேரை கைது செய்துள்ளனர். மன்கைம் மற்றும் கொக்டானோஸ் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண்கள் தாக்குதலுக்கான தயாரிப்புகளை செய்ததாக கூறப்படுகின்றது. குற்றச்சாட்டு தீவிரமானது. மொத்தம் 3 பேர் தாக்குதலுக்கான தயாரிப்புகளை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 15 மற்றும் 20 வயதுடைய மன்கைம் நகரைச் சேர்ந்த ஜெர்மன் லெபனான் சகோதரரும் கெசைலில் உள்ள கொக்டானோஸ் மாவட்டத்தைச் சேர்ந்த 22 வயதான ஜெர்மன் துருக்கியரும் ஆவர். கார்ல்ஸ்ருவ அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் பாடன் வூர்ட்டன்பெர்க் மற்றும் ஹெச இன் மாநில குற்றவியல் அலுவலகங்கள் செவ்வாயன்று இதை அறிவித்தன. விசாரணை அதிகாரிகளின் கூற்றுப்படி ஆண்கள் ஒரு திடமான மத சித்தாந்தம் மற்றும் இஸ்லாமிய பயங்கரவாத குழுவான இஸ்லாமிய ஸ்டேட் மீது ஆழ்ந்த அனுதாபம் கொண்டவர்கள் என்று கூறப்படுகின்றது. கார்ல்ஸ்ருவ அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணைக்கு பொறுப்பாக இருந்தது. சந்தேகம் அரசுக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஒரு தீவிரமான வன்முறை செயலை தயாரித்தல். விசேட அதிரடிப்படையினரின் விரிவான விசாரணைகளின் பின்னர் ஞாயிற்றுக்கிழமை குறித்த நபர்கள் அந்தந்த வீடுகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 சகோதரர்களும் 3வது சந்தேக நபரும் ஒரு இஸ்லாமியர்களின் தாக்குதலை குறிப்பாக கருதியதாகவும் அவர்களை சுற்றியிருந்தவர்களுடனும் விவாதித்ததாகவும் கூறப்படுகின்றது. டிசம்பர் 5 முதல் 6 வரையிலான செயின்ட் நிக்கோலஸ் இரவில் கொலோன் விமான நிலையத்தில் அமெரிக்கா மற்றும் கனடாவில் இருந்து கிட்டத்தட்ட 19 கிலோகிராம் மரிஜவானா மற்றும் சுமார் 5 கிலோகிராம் கேசிஸ் அடங்கிய பல போதைப் பொருட்களை கொலோன் சுங்கம் கைப்பற்றியது. பொதிகள் கிறிஸ்துமஸ் பரிசுகளாக அறிவிக்கப்பட்டன. கொலோனில் உள்ள முக்கிய சுங்க அலுவலகத்தில் உள்ள சுங்க அதிகாரிகளுக்கு கிறிஸ்துமஸ் பரிசு மோசடி ஒன்றும் புதிதல்ல. கடத்தல்காரர்கள் தங்கள் போதைப் பொருட்கள் ஏற்றுமதிகளை மகத்தான கிறிஸ்துமஸ் பொதிகளில் மறைத்து வைக்க பலமுறை முயற்சி செய்கின்றார்கள் என்று பிரதான சுங்க அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜேம்ஸ் அல்லாண்ட் தெரிவிக்கின்றார். கொலோனில் கொலோன் சுங்கம் மொத்தம் 8 போதைப்பொருள் ஏற்றுமதிகளை கைப்பற்றியது. இந்த முறை மிகப்பெரிய கண்டுபிடிப்பு மினியேச்சர் கிறிஸ்துமஸ் மரங்களாக அறிவிக்கப்பட்டது. உள்ளே மரிஜுவானாவை கொண்ட ஏராளமான இரட்டை வெற்றிட சீல் செருக்கல்கள் இருந்தன. ஆனால் குழந்தைகளுக்கான பொம்மைகள் அல்லது பரிசுகள் அடங்கிய பொதிகள் பெரும்பாலும் போதைப்பொருள் மறைக்கும் இடங்களாக பயன்படுத்தப்படுகின்றன என்றும் செய்திகள் கூறுகின்றன. இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது. மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.